இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அப்ப கிளாஸ் உடைச்சு தான் எடுக்கணும். ஏன்? இதுல காசு போடாம எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கேளு. இது வேணாம். எடுக்கடா. ஐயா. ஏய், என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற? என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க? ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போறமா அடைச்சிருக்காங்க. ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆடி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தெரியா? நீ எல்லாம் இருக்கடா சிங்கப்பூருக்கு வர்ற. இது ஃபாரின் பாரு. இவ்வளவுதானா? டேய் என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனேன். எதுக்கு? பாதி விலைக்கு வித்துறலாம்ல. ஊருக்கு? இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா கீழ போடணும். அப்படியா? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? அண்ணே அண்ணே அண்ணே, இந்த உருட்டி நல்லா இருக்கு, வாங்கி கொடுங்க, நான் குடிக்கிறேன். ஏண்டா இப்பதானே ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன். அது உள்ள போறச்சே. உள்ள போறா வெளியில போய் கக்கிட்டு வா. அப்ப கத்துவேன். கத்து. டேய் இருடா வாங்கி தரேன். ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். உன்ன ஊருக்கு போறேங்க. இந்தாங்க சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடா இது? கிளாஸ். யோ ஏன் கிளாஸ் உடைச்ச? இவர்தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்ப உடைக்க சொன்னேன்? அண்ணே நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர், ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. தூக்கி எறிய சொன்னீங்க, எரிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இத புடிங்க வெளிய எறிஞ்சிரியா? நான் டப்பாவை சொன்னேன். நீ ஏன்டா கிளாஸ் உடைச்ச? அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேச கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. யோ பலவன் பேசுற அள்ளிய முதல்ல. யார் தெரியுமா? அவனை கேட்டு பாரு, நான் பெரிய மந்திரவாதி. யாரா இருந்தா எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டப்படுவோம்ல. போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல. ஆனா இந்த $500 சொன்னீங்களே, அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. யோ அள்ளியா சீக்கிரம். கையா மாதிரியா உடைச்சிருக்கா? நாக்கால நக்கித்தான் எடுக்கணும் போல இருக்கு. உனக்கு அப்படித்தான் வேணும். பொறுக்கு. நல்ல வேலை இல்லனே. என்ன கிண்டலா? நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? என்ன சாப்பிடுற? இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான்டா புரியும். யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வராங்க. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்ட பளபளன்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தமா எங்க பாட்ட நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்கான் தானா? இப்ப நீ ஒத்துக்கறியா? சும்மா இருங்கண்ணே. சரி என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்போ மீன் தானே. மீன் இல்ல, இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீன். இக்கான்? அதான் போய் கொண்டா. அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆயிடுது. ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்படி என்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது. அது கரையில வந்து உளுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவ? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா? பில் தனித்தனியாக சேர்த்து. என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா முட்டை தோசை. உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ கொய்யா போடுறா போறா. சுயமயமயமாக